வணக்கம். குக் வித் கோமாளி விடிவி கணேஷ் 25ஆம் தேதி ஒரு அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காரு. வருங்காலத்தில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதேமாதிரி மாதப்பட்டி ரங்கராஜன் அவரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். 25 மார்ச் 2024 இன்னைக்கு நடந்த அதாவது சாட்டர்டே நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட், நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விடிவி கணேஷ் பண்ணது நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தப்புன்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஆங்கிளில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்க. அதில் தான் நம்ம என்னென்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம சாதிக்க போகிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, குரேஷி அப்படிங்கிறவர் இந்த குக் வித் கோமாளியில் ஒரு அருமையான ஒரு கோமாளியாகவும் இருப்பார், ப்ளஸ் சமைக்கிறதுலேயும் ஒரு எக்ஸ்பர்ட். இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட சேர்த்து வச்சு இவருக்கு அதுக்கு விடிவி கணேசனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்வீட்டை என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஆப்ஷன் வருது, கோமாளியை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நல்ல கோமாளி குரேஷியை விட்டுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிடிச்ச அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை அவர் எடுத்திருக்காரு. அது ஷூட்டிங்காக இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காதில் வச்சு அவங்க பேசுறதுக்காக எடுத்தாங்களா, இல்லை அவரோட உள்நோக்கத்துக்காக எடுத்தாரா அப்படின்னு தெரியல. அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அதை நான் பேச விரும்பல. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, விடிவி கணேஷ் ஒரு நல்ல கோமாளி குரேஷியை மாற்றிட்டு இவங்களை எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரால் சமைக்க முடியும். எப்படி அவரால் சமைக்க முடியும்? கோமாளி இல்லைனாலும் ஹீ ஹேஸ் அ ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆஃப் குக்கிங் அப்படிங்கிறது அவரோட கான்ஃபிடென்ட்ல வச்சிருக்காரு. அதனால என்னன்னா, எந்த கோமாளி வந்தாலும் அவரோட பார்ட்டை எக்ஸலண்டா பண்ணுவாரு அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட். இதே விஷயம் தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் அவரே சமைக்கிறாரு. 7000 பேர் வரைக்கும் அவரே என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய கரண்டி வரைக்கும் கிண்டுறாரு. புரியுங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னா ஒர்க்கர் கண்டிப்பாக இருக்கணும். ஒர்க்கர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒர்க்கராக நினச்சி உங்கள் பிஸ்னஸ் நினச்சி நீங்கள் கரண்டியை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான், நீங்கள் கரண்டியை போட்டு சமைக்க ஆரம்பித்து அதோட டேஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தான் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒர்க்கருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் கரெக்ட் டயத்துக்கு டேஸ்டா அப்படிங்கிறது ரெண்டாவது ஆங்கிளில் புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேருக்கு கரெக்ட் டைமில் டேஸ்டா சாப்பாடு கொடுக்கணும் ஒரு முதலாளி தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது வரப்போகிறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறதும் முதலாளி தான். அதை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஜாயின் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வேலை பார்த்தோன்னு சொன்னால் இவ்வளோ ப்ரொடக்ஷன் வரவங்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சு யார் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்? நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா அது நம்மளோட நிறுவனம். அப்போ நம்மளோட நிறுவனத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுத்து பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வரணும் அப்படிங்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி வரணும், இவ்வளோ குவான்டிட்டி சேல்ஸ் ஆகும், இல்லை இவ்வளோ குவான்டிட்டி மேரேஜுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். புரியுங்களா? ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விடிவி கணேஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட கான்செப்டில் அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறத. கோமாளி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவருக்கு பிடிச்ச கோமாளியை மாற்றிக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான ஒர்க்கர், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஷோ உங்களுக்கு ஃபேவரட்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, தெரியாமல் கூட இருக்கலாம், நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்படிதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் கேஃபே அப்படிங்கிறது இப்போதைக்கு உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1985க்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, சரவண பவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசல, சரவண பவன் அப்படிங்கிற ஒரு பெரிய வெஜிடேரியன் சாம்ராஜ்யமே உருவாக்கியிருக்காரு ராஜகோபால் சார். மறைந்த ஐயா ராஜகோபால் ஐயா பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. அந்த சாம்ராஜ்யத்தை அவங்க பசங்க கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை அவங்களோட பசங்க அந்த அளவுக்கு பீட் பண்ணலை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி என்னன்னா, ராஜகோபால் சார் ஹார்ட்ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க பசங்க பீட் பண்ணியிருக்காங்களா, என்னோட கருத்துப்படி பீட் பண்ணலை. அதுதான் குடும்பத்தோட
குடும்பத்தோட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வியாபாரத்தை கொண்டு வருது. இதை வந்து இந்த பாரம்பரியமிக்க வியாபாரத்தை கொண்டு வருது. இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை மாதம்பட்டி ரங்கராஜன், மாதம்பட்டி தங்கவேல் அவரோட தந்தை மாதம்பட்டி தங்கவேல்ட்டு நல்லா கற்றுக்கிட்டு அவர் 24 சைடிஷ் போட்டால் இவர் 72 சைடிஷ் போடுறேன்னு சொல்லி தங்கவேல் ஐயாவே வந்து பெருமையாக பேசுகிறாரு. ஸோ அதுதான் வந்து என்னன்னா பிஸ்னஸோட சாம்ராஜ்யத்தை எப்படி வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தங்க மட்டும் பத்தாது. ஃபஸ்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மாதம்பட்டி தங்கவேலு ஐயாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட லெவலுக்கு வந்துன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயிண்டாக இருப்பாங்க. அது வந்து என்னென்னா அந்த காலத்துலேயே வந்து ஃபைனான்ஷியலாக வந்து என்னென்னா ஃபண்டிங் பண்ணுவாங்க. என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஃபண்டிங் பண்ணி ஜாயின்ட் வெஞ்சரில் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட பிஸ்னஸை ஆரம்பித்தார். அதுலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. யார் யார் வந்து அப்போ ஜாயின்ட் வெஞ்சரில். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிலையன்ஸாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் திருபாய் அம்பானியான்னு கேட்டிங்கன்னா அவரோட பணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. வேற ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வச்சு இன்றைக்கி வந்து உலக கோடீஸ்வராக இருக்காரு. இவர் மட்டும் இல்லை, டாட்டாவோட குடும்பமே அந்த காலத்தில் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இதாகிட்டு இருக்கு. அப்படி தான் உலகத்தில் இருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்த்து ஓகே இவனோட இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப் கைடன்ஸ் போட்டு நம்பிக்கையில் வந்து போட்டு இது பண்ணுறாங்க 70%. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தான் சேரணுமே தவிர ஒரு கை வச்சுக்கிட்டு நான் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து எதுவுமே செட் ஆகாது. ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஃபேமிலியோட பார்ட்னர்ஷிப் இருக்கணும், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் இருக்கணும். இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது தான் இங்கே வந்து இன்னொரு கை அப்படி சேர வரும். அதோடு சேர்ந்து அந்த ஒர்க்கர்லாம் இருக்கும்போது தான் இது பண்ண வரணும். ஆனால் இதெல்லாம் சேரும்போது தான் வந்து சக்ஸஸ் வரும். இதெல்லாம் சேராமல் சக்ஸஸ் வராது. நல்லா கேட்டுக்கோங்க. அதெல்லாம் சேரும்போது தான் அப்படி இதாகும். ஆனால் அந்த ஃபேமிலியோட பார்ட்னர்ஷிப்பு இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப்ஸு ஒர்க்கர் எல்லாமே சேர்த்தா அது வந்து ஒரு கை தான். உங்களோட கை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி எப்படி ஒரு இன்ஜினியர், டைரக்டர் இவங்களாம் இருக்காங்களோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ப்ராடக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுதான் இந்த ஒரு கை. நீங்கள் புரியுங்களா? இதை நீங்கள் யாரோட சேர்த்து அடிக்கும்போது அப்படி சத்தம் வருதோ அவங்க தான் உங்களோட கஸ்டமர். புரியுங்களா? அவங்க தான் உங்களோட கஸ்டமர். ஒருத்தங்களையே சம்பாரிச்சுட்டு ஒருத்தங்களையே வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 98% உங்கள் சாப்பாடு இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. 98% சாத்தியக்கூறு அது அதிகமாக இருக்குது. இல்லையா அன்னெசரியாக உங்களுக்கு வந்து செலவு வரும். இல்லை அடுத்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபுட் கோர்ட்டை எடுக்கணும், அதாவது எந்த சாப்பாடு இது ஃபுட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஆரம்பிச்சு அதாவது எப்படின்னா நீங்களாக ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட் இதை ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை ஆரம்பித்து அடுத்த செட்டப் பண்ணும்போதும் கூட அடுத்த நீங்கள் இன்னொரு கடை பிரான்ச் ஆரம்பிக்கும் போது கூட அதுலேயும் நீங்கள் டெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க தவிர கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. இதை இவர் மட்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதாவது என்ன கேட்டிங்கன்னா இவங்க மட்டும் இல்லாமல் எப்படி சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா தோசை மாமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாரு. சேர்ந்துச்சா சக்ஸஸ் வந்துச்சு. அவர் அந்த ஒய்ஃபோட லெவலில் வச்சுட்டு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடையை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் உண்டானாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்ஸ் உண்டாகி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பார்ட்னர்ஸ் உண்டாகி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த தோசை மாமாவோட ஸ்டைலை புரிஞ்சுக்கல. அதனால இவர் வந்து தனியாக வந்துட்டார். அவங்களும் தனியாக வந்து கடை வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இவர் வந்து தனியாக வந்துட்டார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பார்ட்னர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இவரோட ஸ்டைலில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். யார் இந்த தோசை மாமாவோட ஸ்டைலில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர உங்கள் ஸ்டைலில் அதில் போய் திணிச்சிங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். அதை முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அவரோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் இவங்களும் கோடீஸ்வரனா இருப்பாங்க, இவரும் பெரிய கோடீஸ்வரனா இருப்பார் அன்னைக்கு ஆளை. ஸோ இவங்க வந்து தனியாக போயிட்டாங்க. அது வந்து ஒரு மிஸ்டேக். இது பிஸ்னஸோட ஐடியாங்க, ரொம்ப கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கலாம். புரியுங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு அங்கே அந்த தோசை கடையில் வந்துக்கிட்டு இருக்கவங்கள 2-3 பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து வேலை வாய்ப்பு வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கேட்கும்போது அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா
இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து அவர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுது, இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே சேருது. அதை சேர்றதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்னென்னா 2 கடை இல்லை 2 கடை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து மத்தியான சாப்பாடு ஃபஸ்ட்டு இதில் காலையில் மத்தியானம் தான் போட்டார். இப்போ மத்தியான சாப்பாடு சேர்த்து வச்சு போகிறாரு. அருமையாக இருக்குங்கிற ரிவ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. இதே இது அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 வயசில் பண்ணியிருந்தாருன்னு அவருக்கு இப்போ வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 30 வயசில் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. தோசை மாமா அப்படிங்கிறவர் வந்து அவர் பேர் என்னது ரவிக்குமார்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் அவர் வந்து என்ன 30 வயசில் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அவர்கிட்ட வேர்ல்டு லெவலில் வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் இல்லை இது ஃப்ரான்ச்சைசிஸ் இல்லை வந்து ஓன் ஷாப் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கருத்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். பண்ணும்போது எனக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பிஸ்னஸ்லாம் வந்து நல்லா போச்சு. எனக்கு வந்து இந்த பார்ட்னர் எடுத்தவன்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான குடிகாரனாக எடுத்துட்டேன். வர பணத்துலேருந்து அப்படியே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குடிச்சு அந்த பிஸ்னஸே கவுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் வந்து முன்னாடி நடந்திருக்கு. அதெல்லாம் நான் முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா சக்ஸஸாக போயிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு 3000 4000 ஓடுற பிஸ்னஸில் நான் 30,000 40,000லாம் வந்து நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்லாம் நான் சம்பாரித்தேன். ஆனால் அந்த பணத்தை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாத பார்ட்னர்ஸ் எனக்கு வந்து அமைஞ்சாங்க. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபண்டிங் வந்து கரெக்டாக இல்லை. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸில் வந்து ஃபண்டிங்லாம் ப்ராப்பராக வந்து என்னோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் சேப்பாக ஆயிருப்பேன். இன்றைக்கி நான் பிஸ்னஸ் சேப்பாக ஆளை. ஆனால் நான் பிஸ்னஸ் சேப்பாக ஆளை அப்படிங்கிறதுனால என்னோட ஐடியாஸ் வந்து ப்ரொமோட், அதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் போனால் உங்களுக்கு அது வந்து செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு வருங்காலத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் சேப்பாக ஆகலாம்ல. அதனால என்னோட ஐடியாவை உங்ககிட்ட நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.